ஒரு காரோட சேஃப்டியை பத்தி பேசும்போது நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர விஷயம் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ஸ் தான். தேங்க்ஸ் டு கார் மேனுஃபேக்சரர்ஸ் அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்ல கிராஷ் ரேட்டிங்ஸை யூஸ் பண்றாங்க. பட் இந்த அணுகுமுறை முற்றிலும் தவறானது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல எம்பசைஸ் பண்ண போறோம். போஸ்ட் கோவிட்-19 இந்தியன் கஸ்டமர்ஸ் காஸ்ட் கான்சியஸ்ல இருந்து வேல்யூ கான்சியஸ் பையர்ஸா மாறி இருக்காங்க. கரண்டா நீங்க இந்தியன் மார்க்கெட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா சேஃபர் மற்றும் ஃபீச்சர் ரிச் கார் மாடல்ஸ் விரும்பி வாங்குறாங்க. இதன் காரணமா என்ட்ரி லெவல் கார்கள் குறைந்த விலையில இருந்தாலும் வேல்யூ இல்லாத காரணத்தினால நிறைய பேர் வாங்குறது இல்ல. அண்ட் இதுல சேஃப்டி முக்கியமான பிரதானமான அம்சமா பார்க்கப்படுது. கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்க மார்க்கெட்டிங் ஜிமிக்கா எல்லா கார் நிறுவனங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில ஆக்சிடென்ட்ஸ் அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா, டிஸ்பைட் இந்த அளவுக்கு அதிகபட்சமான 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங் கார்கள் விற்பனையான பிறகும் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 474 பேர்கள் கார் விபத்துக்கள் மூலியமா உயிரிழக்கிறாங்க. இந்த நம்பர் நமக்கு என்ன முக்கியமான விஷயத்தை எடுத்து காட்டுது அப்படின்னா, ஸ்டார் ரேட்டிங் மட்டும் உங்களுடைய காருடைய சேஃப்டி ஆஸ்பெக்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் காரோட சேஃப்டிக்கும் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கும் பெரிய அளவு சம்பந்தம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த புள்ளி விவரத்துல தெரிய வர முக்கியமான விஷயம், இந்த விபத்துல உயிரிழந்ததற்கு முக்கியமான காரணம் சீட் பெல்ட் அணியாதது அப்படிங்கிறது தான். நாம எவ்வளவு 5 ஸ்டார் ரேட்டிங் கார் வாங்கியிருந்தாலும் சீட் பெல்ட் அணியாம பயணிக்கிற பழக்கம் இன்னுமே பெரும்பாலானோருக்கு இருக்கு. அண்ட் சீட் பெல்ட் அணிகிறவங்களும் டிரைவர் மட்டுமே உபயோகிக்கிறாங்க. கோ டிரைவரோ அல்லது பின் இருக்கையில் இருக்கிறவங்களோ சீட் பெல்ட் அணியறத நம்மளால பார்க்கவே முடியல. அண்ட் இந்த சீட் பெல்ட் சிஸ்டம் 1959ல இருந்தே வோல்வோ இன்ஜினியர் கண்டுபிடித்த பிறகு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் மவுண்டிங் நம்மள கிராஷ்ல இருந்து பாதுகாக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சும் பலரும் அதை உபயோகிக்க மறுக்கிறாங்க. இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி 2005ஆம் ஆண்டு இருந்தே சீட் பெல்ட் அணியாதது இல்லீகல் அப்படிங்கறதையும் கவர்மெண்ட் உறுதி செஞ்சிருக்காங்க. பட் இதை நம்ம ஹேக் பண்றதுக்காக சீட் பெல்ட் ரிமைண்டரை ஆஃப் பண்றது, மேலும் ஃபேக் சீட் பெல்ட் ஹோல்டரை யூஸ் பண்றது அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ரீசெண்டா ஒவ்வொரு ஸ்டேட்டும் விதவிதமா சீட் பெல்ட் அணியாததுக்கு ஃபைன் போட்ட பிறகும் கூட இந்த பழக்கம் நம்மள பல பேருக்கு வர்றது இல்ல. அண்ட் நாம சேஃப்டியை பத்தி பேசும்போது காரோட பிக்கெஸ்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் நம்மளுடைய டிரைவிங் ஹேபிட் தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு கார் எந்த அளவுக்கு சேஃப் அப்படிங்கிறது காரோட பில்ட் குவாலிட்டியில மட்டும் இல்ல, அந்த கார் எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரேக்கிங்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, டர்ன் பண்ணும்போது எந்த அளவுக்கு குயிக்கா நம்மளுடைய ஸ்டியரிங் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்குமான கனெக்ஷன் மற்றும் பிரேக்கிங் எபிலிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, 4 வீலுக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, லேன் சேஞ்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு பாடி ரோல் இல்லாம நம்மளை கொண்டு போகுது அப்படின்னு பல விஷயங்கள் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்க வேண்டியது இருக்கு. நாம ஒரு மியர் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கை வச்சு மட்டும் கார்களை டிசைட் பண்றோம். அந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் கூட 64 km/h அப்படிங்கிற ஸ்பீட்ல ஃப்ரண்டல் இம்பாக்ட்ல டிஃபார்மபிள் பேரியர் வச்சு செய்யப்படுறது. இதுல முக்கியமான அசம்ஷனே நம்ம மோதக்கூடிய வெஹிக்கிள் நம்மளுடைய சைஸ்லயே இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் ரியல் லைஃப்ல ட்ரக் போன்ற ஹெவி ஆப்ஜெக்ட்ஸோட மோதுற சான்சஸ் தான் நிறைய இருக்கு. இதன் மூலியமா கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கை ஒரு கம்பேரிசன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணலாமே தவிர, நீங்க 5 ஸ்டார் ரேட்டட் கார்ல போனா உங்களுடைய உயிருக்கு 100% உத்தரவாதம் அப்படிங்கறத யாராலையும் உறுதி செய்ய முடியாது. தங்கள் கார்கள்ல பயணம் செஞ்சா எந்த விதமான உயிரிழப்பும் இருக்காது அப்படிங்கறத தெல்ல தெளிவா கொடுக்க முடியாது. பிகாஸ் ரியல் லைஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே 100% டிஃபரெண்டா இருக்கும் கிராஷ் டெஸ்ட் கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட்ல பண்றதை கம்பேர் பண்ணும்போது. சோ இந்த வீடியோவை குயிக்கா சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கிறது ஒரு கார்ல இருந்து இன்னொரு காரை கம்பேரிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமே தவிர அது உங்களுடைய லைஃபை கண்டிப்பா சேவ் பண்ணுங்கிறதுல அஷூரன்ஸ் கிடையாது. சீட் பெல்ட் அணியறது கார்கள்ல பயணம் செய்யற ஒவ்வொருவருடைய சேஃப்டி ஃபீச்சர் ஆகும். நீங்க 5 ஸ்டார் ரேட்டிங் கார்ல சீட் பெல்ட் அணியல அப்படின்னா ஆப்வியஸா நீங்க ஒரு 0 ஸ்டார் ரேட்டிங் கார்ல தான் பயணம் செய்றீங்க. இது எல்லாத்துக்கு மேல காரை டிசைட் பண்றதுக்கு கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கை மட்டும் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. காரோடைய பெர்ஃபார்மன்ஸ், ஹேண்ட்லிங், பிரேக்கிங் எபிலிட்டி, எந்த அளவுக்கு ரிலையபிளா அந்த கார் பேனிக் சிச்சுவேஷன்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பல விஷயங்களை வச்சு தான் காரோடைய சேஃப்டி ஆஸ்பெக்டை கணிக்க முடியும். இதை கணிக்கிறதுக்கே நீங்க ஒரு ப்ரோ டிரைவரா இருந்தா மட்டும்தான் முடியும். இது எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க சேஃபான காரை வாங்குறீங்களா அப்படிங்கறத டிசைட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஜிமிக்கு நீங்க ஃபாலோ ஆகாம இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சேஃப்டியை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.